வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு வந்துங்க வடக்கு பார்த்த வீடு. வடக்கு பார்த்த வீட்டில் வந்துங்க எப்படி கட்டணும், வடக்கு பார்த்த வீடுனா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுங்க. வடக்கு அப்படிங்கிறது வந்து நல்ல அற்புதமான திசைங்க, அருமையாக இருக்கும். வடக்கில் வந்து அந்த இடத்தினுடைய தன்மை வந்து ஒரு 10 டிகிரி வேரியேஷனுக்குள்ளே இருந்ததுன்னா ரொம்ப பிரச்சனை இல்லாத இடமா இருக்கும். 0 டிகிரி கிடைச்சா நீங்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போயிடலாம். இப்போ வடக்கு பார்த்த வீட்டில் வந்துங்க மெயின் எப்படி கட்டணும் அப்படின்னா, சில பேர் வந்துங்க கிழக்கில் சார்ந்து விட்டு வீடை வந்து நம்ம கிழக்கு பார்த்து கட்டிக்கலாங்க, வடக்கில் காலியிடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நல்ல வித்தியாசம் தான். கண்டிப்பாக ஒரு வீடுன்னு கட்டணும்னா வடக்கில் கட்டும்பொழுது மெயின் கதவு டோர் அப்படிங்கிற விஷயம் வந்து ரோட்டுக்கு தெரிகிறது ரொம்ப ரொம்ப சாலச்சிறந்தது, அது சிறப்பும் கூட. அப்படி வந்து ஒரு டிகிரி வேரியேஷன்ஸ்லாம் வரும்பொழுதும் கூட நம்ம வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிழக்கு பார்த்த வடக்கு பார்த்த வீட்டில் கிழக்கு பார்த்து கட்டிட்டு வடக்குலேயே ஒரு வாயில் வச்சுக்கலாம். கிழக்கில் வந்து ஒரு சாதாரண வாயில், வடக்கில் வந்து ஒரு மெயின் டோர் அப்படிங்கிறது வடக்கு பார்த்து வைக்கலாம். வடக்கு வந்து உங்களுக்கு டோர் வந்து ரோட்டுக்கும் தெரியும். அப்போ வீட்டை சுற்றி காலி இடம், செட் பேக் அல்லது காலி இடங்கள், வீட்டை சுற்றி வளம் வருதல். ஒரு கோவிலில் நம்ம எப்படி சுற்றி வரணுங்க அந்த மாதிரி கண்டிப்பாக சுற்றி வர மாதிரி இடம் வரணும். அது வந்து வடக்கு பக்கம் கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு 60-40 வாங்கணும்னா வீட்டினுடைய முன்பகுதியில் ஒரு 4 அடி 5 அடியாவது காலி இடம் அல்லது 10 அடி கூட காலி இடம் விடலாம். ஓப்பன் டு ஸ்கை, மழை பெய்யும் வெயில் அடிக்கிற மாதிரி விடணும். அதே போல் தெற்கிலும் மேற்கிலும் ஒரு 2 அடி 2 அடியாவது கண்டிப்பாக கம்பல்சரி விட்டாகணும். அது போக கிழக்கு பக்கம் வரும்போது 3 அடியாவது விடலாம். விட முடியல அப்படிங்கிறப்ப வந்துங்க நம்ம ஒரு வீடு மட்டும் கட்டுறோம், நம்ம தனியாக கட்டுறோம் அப்படின்னா அப்படி கட்டிக்கலாம். அப்பார்ட்மெண்ட் கட்டுறங்க சார் சுற்றி வர நான் 2 அடி தான் விட முடியும் அப்படின்னாலும் கட்டலாங்க, தவறு கிடையாது. ஆனால் நல்ல பலன் வேணும். ஒரு தனிப்பட்ட முறையான ஒரு வீடு கட்டி நல்லா வாழணும், வடக்கு பார்த்த வீட்டில் கோடியாக சம்பாதிச்சு நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த இடம் வந்துங்க முதல் காம்பஸ்க்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இடமா இருக்கணும். அடுத்தது வந்து திசை காட்டும் கருவிக்கு கரெக்டான இடமாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டினுடைய பலன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதில் வந்து வாஸ்து முறைப்படி, அதாவது வந்துங்க இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் தெரிஞ்சது என்னன்னா வாஸ்து நாங்கள் எல்லாரும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கட்டிடுறாங்க. அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு 7 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக நம்மகிட்ட வந்துடுறேன், சார் கொஞ்சம் பிரச்சனையாகுது, வாஸ்து முறை இப்படி தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி இன்ஜினியர் சொன்னார் அல்லது மேஸ்திரி சொன்னார், இப்படிலாம் நிறைய பேர் கட்டிடுறாங்க. அப்புறம் அவங்க வந்து நாங்கள் கட்டாததா பார்க்காதா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். நான் யாரையுமே குறை சொல்லலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும், தவறே கிடையாது. ஆனால் அந்த வீட்டுக்காரர் வந்து பாவம் 40 லட்சம் 50 லட்சம் போட்டு வீட்டை கட்டுறாரு, 1 கோடி 2 கோடி 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டுறாரு. அந்த வீடு வந்து கண்டிப்பாக ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு சொல்லி அவங்கள விசப்பரிச்சுக்கு ஆளாகக்கூடாது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் தான் அந்த வேலையை செய்ய போறீங்க, செய்யுங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாஸ்து கண்டிப்பாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாஸ்து சொல்லிடுங்க. எனக்கே தெரியும், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுங்கிறதுனால அவங்க எக்ஸ்ட்ரா அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் சொல்லி கொடுக்கலாம். வேலை கொடுக்குறாங்கிறது மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டாம். தயவு செஞ்சு வாஸ்துக்காரரை கண்டிப்பாக அணுகி வாஸ்து பார்த்துக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, வாஸ்துப்படி நீங்கள் வடக்கு பார்த்த வீடு கட்டும்போது மட்டும்தான் மிகப்பெரிய வெற்றியை இருக்க முடியும். நம்ம நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் இடையில பார்த்தீங்கன்னா நம்மளே கான்டெக்ட் பண்ணி 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க, சரி ஓகே எங்கள் மேஸ்திரியை வந்து பார்த்துட்டாருங்க பண்ணிட்டாருங்க சொல்லுவோம். அப்புறம் அந்த வீடு கட்டுனதுலேருந்து இவங்க மீண்டும் பழைய ஒரு நிலை. நம்ம வந்துங்க சும்மா டிவிஎஸ் 50ங்கிறது நான் சொல்றது வந்து 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்போ வந்துங்க அந்த மாதிரி ஒரு நிலைமையில ஆரம்பிச்சவங்களாம் வந்து இன்னைக்கு 4 கார் 5 காரோட பல கோடிகளுக்கு அதிபதியாக நம்மளுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. கிளைண்ட் ஃபீட்பேக்ல அவங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களே பேசியிருப்பாங்க. அவங்க வீடியோலாம் நம்ம ஃபோட்டோவோ வீடியோவோ போட்டிருப்போம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய லிங்கையும் கூட நம்ம இந்த வீடியோவோட இணைச்சு கொடுக்குறோம். ஒரு வீடியோவில் ஒவ்வொரு கிளைண்டோடது இருக்கு. நிறைய கிளைண்ட்ஸ் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. அனைவரும் நலமாகவும் வளமாகவும் இருக்கிறார்கள். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா ஃபுல்லாக பார்க்கணும். வெளிநாடு போய் மலேசியாவில் பார்த்துருக்குறாங்க. நிச்சயமாக எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. இது வரைக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க. வடக்கு பார்த்த மனை வந்து ரொம்ப அற்புதமான மனை. வடக்கில் வந்து ரொம்ப விசேஷமான விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி தொட்டி போடுறது, போர் போடுறது, பூமிக்கு கீழே குழிகள் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது குழிகள் எங்கெங்க போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ சில இடங்கள் வந்துங்க திசைகளுக்கு இடம் கூட மாறும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நான் வந்து ஆகுமா ஆகாதான்னு முதல்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது இனிமேல் இடம் வாங்கும் பொழுதே கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிடுங்க. என்னுடைய கிளைண்ட்ஸ் அத்தனை பேர் என்னுடைய 30 ஆண்டு கால அனுபவத்தில் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னுடைய தந்தையார் தான் எனக்கு குரு. ஆகவே வந்துங்க நாங்கள் நிறைய பார்த்துட்டோம்.
நிறைய சொல்லவே வேண்டியதில்லை, அளவு கடந்து அனைத்து மாவட்டத்திலையும் பார்த்து கொடுத்துருக்குறோம். கண்டிப்பா எல்லா கிளையும் நல்லா இருக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.